ஹலோ ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட புது பைக் லான்ச்சுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக வந்து ராயல் என்ஃபீல்டு போயிட்டு புது பைக்கோட லான்ச் ஈவெண்ட்டை அட்டன் பண்ணிடலாம். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த மாதிரி நிறையா புது பைக்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில். முன்னெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டில் ஸ்டாண்டர்டாக தான் சில மாடல்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு பைக்காக வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பயங்கர க்யூரியஸாக இருக்குது எனக்கு அந்த பைக் வந்து பார்க்குறதுக்காக. இன்றைக்கி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பைக் மட்டும் தான் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லான்ச் ஈவெண்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்போ நமக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு பைக் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ போடணும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் அது 4 லெவல் சிசியில் இருந்துச்சு. அதில் வந்து 450 சிசிக்கு அப்கிரேட் பண்ணாங்க. 450 சிசி ஷெர்பா இன்ஜின் அந்த இன்ஜின் போட்டாங்க. ஸோ அதே ஷெர்பா பிளாட்ஃபார்ம் வந்து கரீலா போட்டு ஹிமாலயன் வந்து உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் டூர் இருக்குது. ஸோ ஆஃப் ரோடு ரைடிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரோட்ஸ்டர். கரீலா வந்து ரோட்ஸ்டர் உங்களுக்கு சிட்டி பர்பஸ் வந்து டிசைன் பண்ணது. ஸோ என்ன பண்ணாங்க, அதே 450 சிசி இன்ஜின் சிட்டி ரைடிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியர் டியூனிங்ஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லோவர் சீட் 8 ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட் பஸ் வந்து முடியல வர்றது உங்களுக்கு சிட்டி ரைடிங் ட்ராஃபிக்கில் ஓடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கிளிப்பிங் பார்த்துக்கலாம். டீசர் மட்டும் பார்த்துக்கலாம். லான்ச் பண்ணி கரீலா 450 பியூர் ரோட் ஷோ டிசைனில் கொடுத்துருக்காங்க மாடலு. அதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 450 சிசி. உங்களுக்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா 45 PS பவராக கொடுத்துருக்காங்க 8000 RPMல. அதே உங்களுக்கு வந்து டார்கி பார்த்தீங்கன்னா 40 mm கொடுத்துருக்காங்க 5100 RPM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து LED லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் யூசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட கன்சூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பிராண்ட் வந்து சோவாவோட ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லா விதமான ரைடு மோடுக்கும் ஈஸியாக ஓடுற மாதிரி உங்களுக்கு போர்க்கே கொடுத்துருக்காங்க. போர்க் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 17 அலாய்வில் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர்ஸில். அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சென்டர் போனால் சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து பைக் வந்து ஒரு கார்னிங் பண்ணி ஓட்டும்போது ஸ்டெபிலிட்டி நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். பைக் ஓட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் நல்லா தெரியும். டிஸ்க் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 320 mm கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து 270 mm கொடுத்துருக்காங்க. இதனால பிரேக்கிங் பவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் லேம்ப் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இதனால வியூ நல்லா இருக்கும் உங்களுக்கு நைட் டைம்லையும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்றோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஆஃப் ரோடிங் இதெல்லாம் ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து காலர் எல்லா விதமான ரைடருக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி 11 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது லோக்கல் வந்து லாங் டிரைவ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் ஸ்பீடோமீட்டர் TFT ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மல்டி ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரைடு 2 இருக்குது, ஈகோ மோட் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குது, ப்ளஸ் நேவிகேஷன் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மொபைல் ஆப்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெசேஜஸ் காலு எல்லாமே நம்ம 1 டச் வியூவில் நம்ம ஆப்பில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து சிபி சார்ஜர் செல்ஃபோன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டே லைட்டஸ்ட் ப்ளஸ் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு பைக்காக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆயில் ரேடியேட்டர் கொடுத்துருக்கனால லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனால் லாங் டிரைவ் ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடிங்கோ மல்டிபர்பஸ் எதனால் யூஸ் ஆனாலும் யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
289 36 வரைக்கும் உங்களுக்கு இல்லை கலரேஸ் வந்து 3 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட். பேஸ் வந்து ஸ்மோக் சில்வரு, கிளேயா பிளாக் ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து மிட்வேர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டிப்பு ப்ளஸ் வந்து கிளேயா பிளாக் 2 கலர் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்ல வந்து பிராவா ப்ளோ, எல்லோ டிப் 3 வேரியன்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் வந்துருக்குங்க சார். இது இல்லாமல் ரைடு நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும், வந்தோடனே ஓட்டி பார்க்கலாம் சார். மெயினாக ஒரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி மோடில் ஓட்டுறதுக்கு ஒரு பியூரான ஒரு ஸ்கேமர் பைக் தான் மாடல். ரோட் சைட் சொல்லுவாங்க. நம்ம வந்து தனியாக ஒரு வண்டியை வாங்கி நம்ம ஆஃப் ரோடிங்காவோ இல்லை ஆன் ரோட் ரெகுலர் பர்பஸ்க்காக மாற்றி ஓட்ட முடியாது. ஒரு பைக் எல்லா விதமான ரைடு மோடுக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்தா அந்த மாடல். ப்ரைஸ் வந்து பேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 289 ஸ்டார்டிங் ஆகுங்க. அதில் வந்து இதில் மாறுறது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அது வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான், ஒரு TFT மீட்டர் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். செகண்ட் வேர் வந்து உங்களுக்கு 3 lakhs வரும். டாப் அண்ட் வரைக்கும் வந்து 3.6 வருங்க உங்களுக்கு. அதே மாதிரி இதில் மெயின்டெனன்ஸ் எப்போ ரெகுலர் ராயல் என்ஃபீல்ட் மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஃபர்ஸ்ட் மட்டும் 500 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆயில் சேஞ்சஸ் வரும். எவரி இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதுங்க. இதில் மார்க்கெட்டில் வேறு எந்த பிராண்ட்லேருந்து இந்த ப்ரைஸஸ் கிடையாது. நம்பர் ரியலி கிட்டத்தட்ட ஒரு 40 to 50,000 rupees கம்மியாக இருக்கும். TFT கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாங்க சார். மொபைல் ஆப் நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஈகோ மோடு ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் மோடு 2 மோடு இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைடிங் பண்ணும்போது. இதில் வந்து நேவிகேஷன் ஃபுல் மேப் நேவிகேஷன் வந்துடும். டிஜிட்டல் மீட்டரில் உங்களுக்கு ஃபுல் நேவிகேஷன் வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு காலு மெசேஜஸ்ஸு ப்ளஸ் வந்து சாங்ஸ் எல்லாமே நம்ம ஒன்ஸ் ஜாய்ஸ்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது இல்லாமல் ட்ரிப்பு நம்ம ஏஜ் செக் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே பார்த்துக்கலாம். நேவிகேஷன் வந்து மோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஆப்பில் நம்ம பார்த்துக்கலாம் சார். இதில் 2 மோட் இருக்குது. அதாவது மீட்டரை வந்து நம்ம அன்லாக்காக மாற்றிக்கலாம், ஃபுல்லி டிஜிட்டலாகவும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு 2 மோட்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம் சார். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர்னா குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சிட்டி மோடில் லாங் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரைட் பை ஒயர்னால ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி லாங் டிரைவ் ப்ளஸ் சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லான்ச்சிங் வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நமக்கு இன்னும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பைக் வரல. ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பைக் வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இன்ச் பை இன்ச் வந்து இந்த பைக்கில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த பைக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.